ஓம் வக்ரதுண்டாய கும். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது என்று பார்ப்போம். கடந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு லக்னத்திலும் கேது 7ஆம் இடத்திலும் இருந்து உங்களுக்கு பெரும் துன்பங்களை கொடுத்தார்கள். சிலருக்கு வேண்டாத தீய நட்பு ஏற்பட்டு இருக்கும். அதன் மூலமாக பணம் சொத்தை இழந்திருப்பீர்கள். அதனால் அவமானம் கெட்ட பெயர் அடைந்து மன விரக்தியில் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கும் உங்களுக்கு கடந்த காலத்தில். அதே போன்று தொடர் தோல்வியும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதனாலேயும் மன கஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள். கேது 7ஆம் வீட்டில் இருந்ததால் கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்பட்டு இருந்திருக்கும். பொருளாதாரத்தில் சரிவு ஏற்பட்டிருக்கும். திருமணத்தில் தடை ஏற்பட்டு திருமணம் நின்று போகக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்குங்க. இப்படி வாழ்க்கையில் எண்ணற்ற பலவிதமான துன்பத்தை கடந்த ராகு கேது பெயர்ச்சியில் அனுபவித்திருப்பீர்கள். உங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். உங்களுக்கு பண விஷயத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்து அதை இழந்திருப்பீர்கள். பண விரயமும் ஏற்பட்டிருக்கும். பொருளாதார சரிவையும் அடைந்திருப்பீர்கள். இதெல்லாம் கடந்த கால ராகு கேது பெயர்ச்சியில் நீங்கள் அனுபவித்த பலன்கள். ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் ராகு கேது கொடுக்க போகின்றார்கள். பொதுவாக 3, 6, 11ஆம் இடங்களில் அசுப கிரகங்களான இந்த ராகு கேதுக்கள் வந்தால் மிக நல்ல பலனை கொடுப்பார்கள். 1, 4, 7, 10 என்ற கேந்திர ஸ்தானங்களில் வந்தாலும் மிக நல்ல பலனையே கொடுப்பார்கள். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ராசியில் வந்தாலும் மிக மிக நல்ல பலன்களை கொடுப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்களுக்கு மிக சுபமான பலன்களையே கொடுத்து உங்களை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கூட்டிக் கொண்டு போகப் போகிறார்கள் ராகுவும் கேதுவும். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் 12ஆம் வீடான அயன சயன மாங்கல்ய ஸ்தானத்துக்கு ராகு வர்றார். அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக இடமாற்றம் ஏற்படுங்க. அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். பயணம் ஏற்படும். அந்த பயணத்தில் ஆதாயமும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். சிறு சிறு கடன் வாங்குவீர்கள். அது உங்கள் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிக்காக வாங்குவீர்கள். சுப கடனாகும். அந்த கடனையும் அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தாராளமான பண வரவை ராகு கொடுக்க போகிறார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. தாராளமான பணவரவு இப்போ உங்களுக்கு வரப்போகுது. வேலையில் மாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் பதவி உயர்வு, முன்னேற்றம், சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். சுப விரயத்தை தான் ராகு கொடுப்பாரு. சுப நிகழ்ச்சியை நடத்துவீங்க. திருமணம் நடக்கும் அல்லது கிரகப்பிரவேசம் நடக்கும். இந்த மாதிரி எண்ணற்ற பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்காக விரயத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதை சுப விரயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ராகு 2ஆம் வீட்டை 11ஆம் பார்வையாக தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாங்க. சிலர் பெற்றோரை விட்டு தொழில் நிமித்தமாக ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படுங்க. அது நல்லபடியாக நல்ல ஆதாயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் வெற்றியும் கிடைக்குங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும். அந்த தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள். கணிசமான லாபத்தை அடைவீர்கள். உங்களுக்கு சில பண செலவுகளையும் அவ்வப்பொழுது ராகு கொடுப்பாருங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அது நீங்கள் அந்த சிறு சிறு பிரச்சனைகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்காதுங்க. 10ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக ராகு பார்ப்பதால் கர்மஸ்தானத்தை பார்க்கிறாருங்க.
அதனால் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் தொழிலில் உயர்வு உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும், கணிசமான லாபம் கிடைக்கும். உங்கள் தொழில் வளர்ச்சி பாதையில் செல்லும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். ஒரு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு கணிசமான தாராளமான பணவரவு கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் இன்னொரு தொழில் ஆரம்பித்து அதனும் லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்கள் அந்தஸ்தும் கௌரவமும் கண்டிப்பாக உயரும். அபரிமிதமான வளர்ச்சியை தொழிலில் நிச்சயமாக அடைவீர்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம். ராசியில் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அதன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். பெரியவர் சமூகத்தில் நல்ல மதிப்புள்ள பெரியவர்களின் நட்பும், அந்த நட்பால் உங்களுக்கு ஆதாயமும் நன்மையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்க இந்த காலகட்டம். கல்வியில் இருப்பவர்களுக்கு, மாணவர்களுக்கு நல்ல உயர்ந்த ஒரு இடத்தில் உயர்ந்த கல்வியில் நல்ல காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைத்து அதில் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். கல்வி படிப்பை முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய காலகட்டம். சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் கூட கிடைக்குங்க. அதற்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக இப்பொழுது செய்யலாம். அது கைகூடி வரக்கூடிய காலகட்டம். ராகு 6ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு கடன் ஏதாவது இருந்தால் அந்த கடன் அடைபடக்கூடிய அளவிற்கு பண வரவை கொடுத்து கடனை முற்றிலுமாக அடைத்து விடுவார் ராகு. உங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்தால் அந்த எதிரி தொல்லை தற்போது நீங்கியே விடும். உங்களுக்கு தற்காலிக பணவரவு கிடைத்து கொண்டே இருக்குங்க. அந்த பணவரவை நீங்கள் சேமிப்பாக மாற்றிக்கொள்வது நன்மை பயக்கும். வழக்கு இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகும். வழக்கில் வெற்றி கிடைக்கும். 4ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக ராகு பார்ப்பதால் சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாருக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கி இப்போ முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம். தாயார் மூலமாக நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம். தாயாருக்கு ஏதாவது சொத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி தாயாரின் பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். இடம் வீடு மனை யோகம் உண்டுங்க. கண்டிப்பாக வாங்குவீர்கள். வீடு கட்டி புது வீட்டுக்கு குடிபோகக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உண்டு. வண்டி வாகன யோகம் உண்டு. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது சிறிது நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். 5ஆம் வீட்டை 8ஆம் பார்வையாக ராகு பார்ப்பதால் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். தாயார் வழியால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்கள் ஆசை கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. கேதுவால் உங்களுக்கு 6ஆம் வீட்டை ருண ரோக சத்ருஸ்தானத்தை கேது பார்க்கிறார். அதனால் முற்றிலுமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுக்கு தாராளமான பண வரவை அள்ளி கொடுத்துருவார். அதன் மூலமாக கடனை விரைவாக அடைத்து கொடுத்து உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பார். வீண் விரயத்தை மட்டும் கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பொருளாதார உயர்வு அதிகரிக்க உங்களை சேமிப்பையும் நீங்கள் அதிகரித்து கொள்வது நன்மை பயக்குங்க. வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். வழக்கில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வராமல் தடைபட்டுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். 8ஆம் வீடான 8ஆம் வீட்டை கேது பார்ப்பதால் அந்த 8ஆம் வீட்டு தீய பலன்கள் முற்றிலுமாக அடிபட்டு போகும். பாவ கிரகங்கள் பாவ வீட்டை பார்த்தால் அந்த பாவ பலன்கள் அடிபட்டு போகும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. அதன் மூலமாக பாவ பலன்கள் அடிபட்டு நற்பலன்களே உங்களுக்கு இப்போ கிடைக்கும். 12ஆம் வீட்டான
அயன சயன மாங்கல்ய ஸ்தானத்தை கேது பார்ப்பதால் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக நடந்தேறும். சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய காலகட்டமும் ஏற்படுங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும், தொழில் முன்னேற்றத்தையும், திருமணம் தடைபட்டவர்களுக்கு திருமணத்தையும், அந்த திருமணத்தில் நன்மையையும் ஆதாயத்தையும் அடையக்கூடிய காலகட்டமாகவும், தொழில் அபிவிருத்தியையும் பொருளாதார உயர்வையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.